தென்னாப்பிரிக்கா மண்ணில் இதுவரை இந்திய அணி டெஸ்ட் தொடரை வென்றதே இல்லை. ஆனால் அந்த நிலை மாற்ற இந்த முறை டெஸ்ட் தொடர் திட்டமிடும் போதே பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அதிரடியாக ஒரு விஷயத்தை செய்து ரோஹித் சர்மாவுக்கு உதவி இருக்கிறார். அதன் மூலம் டெஸ்ட் தொடரை இழக்காமல் தவிர்க்க முடியும். அதாவது டெஸ்ட் தொடரை வெல்ல முடியாமல் போனாலும் தொடரை சமன் செய்ய கூடுதல் வாய்ப்பு ஏற்படும் வகையில் பிசிசிஐ தொடரை வடிவமைத்துள்ளது. இதுவரை தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஆடிய டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தொடரை கைப்பற்றியதில்லை. ஆனால் 2010, 2011 ஆண்டில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-1 என சமன் செய்தது. அதுவே தென்னாப்பிரிக்கா மண்ணில் இந்திய அணி செய்த பெரிய சாதனை. அதன் பின் அங்கே 3 டெஸ்ட் தொடர்களில் ஆடி முற்றிலும் இந்திய அணி டெஸ்ட் தொடரை இழந்தது. எனினும் இந்திய அணி அங்கு நடந்த 4 தொடர்களில் தலா ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த ரெக்கார்டை வைத்து பார்க்கும்போது இந்திய அணியால் எப்படியும் ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற முடியும் என உத்தேசமான முடிவுக்கு வரலாம். எனவே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை திட்டமிட்டால் ஒரு போட்டியில் மட்டும் வென்று தொடரை கைப்பற்றுவது கடினம். இந்தியாவின் ஒரு டெஸ்ட் வெற்றி ரெக்கார்டின்படி அதை செய்ய ஒரு டெஸ்டில் வெற்றி பெற்றது 2 டெஸ்ட் போட்டிகளை டிரா செய்ய வேண்டும். ஆனால் இதே 2 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடர் என்றால் ஒரு போட்டியை டிரா செய்து மற்றொரு போட்டியில் வென்றாலே தொடரை கைப்பற்ற விடலாம். இதை அடுத்தே 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை 2 போட்டிகள் கொண்ட தொடராக மாற்றிவிட்டு ஒரு டெஸ்ட் போட்டி நடக்க வேண்டிய நாட்களில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு டெஸ்ட் போட்டிக்கான காலமானது 5 நாட்கள் மற்றும் அதற்கு முன் பின் உள்ள இடைவெளி என 7 நாட்களில் 3 T20 போட்டிகளை கூடுதலாக ஆடலாம். ஆனால் அப்படி செய்தால் 6 T20 போட்டிகள் கொண்ட நீண்ட தொடராக அது இருக்கும். அதே சமயம் டெஸ்ட் போட்டிக்கு இணையாக 3 ஒருநாள் போட்டிகளை நடத்தினால் அதிக விளம்பர வருமானமும் கிடைக்கும். இந்தியாவுடன் ஆடும் தொடரில் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு மிக பெரிய வருமானம் கிடைக்கும் என்பதால் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா சொல்லும் வார்த்தைக்கு தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அமைப்பால் எந்த மறுப்பும் அவர்களால் கூறியிருக்க முடியாது. இதை அடுத்தே இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றும் வகையில் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இதை நடத்தாமல் ஒரு டெஸ்ட் போட்டியை குறைத்துவிட்டு அதற்கு ஈடு செய்யும் வகையில் 3 ஒருநாள் போட்டியை இடைச்செருகலாக கொண்டு வந்து இருக்கிறது பிசிசிஐ. இந்த அணிக்கு இது ஒரு வகையில் ஒரு நல்ல வாய்ப்புதான். தோல்வி அடைவது போல் இருக்கும் போட்டியை டிரா செய்ய முயற்சி செய்யலாம். மற்றொரு போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா டெஸ்ட் தொடரை கைப்பற்றிவிடும். ஜெய்ஷா திட்டம் நிறைவேறுகிறதா என பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.